to find the centroid of the volume. Okay, to find 3D. Okay, இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏரியா பார்க்குறோம். இது வந்து வால்யூமுக்கான சென்ட்ராய்டு பாயிண்ட் கண்டுபிடிக்கும். அங்கே வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் மட்டும் வரும். இங்கே எக்ஸ் ஒய் அண்ட் இஜெட் ஆக்சிஸ். ஓகே, திஸ் இஸ் எக்ஸ் ஒய் அண்ட் இஜெட் ஆக்சிஸ். ஸோ காங்கிரீட் பிளாக் ஆஃப் சைஸ் 0.6 into 0.75 into 0.5 m cast with hole of diameter is 0.2 and depth of 0.3. Okay, ஒரு casting இருக்குது, 3D இருக்குது, 3D மெட்டீரியல். ஸோ the size வந்து 0.6 0.75 into 0.5 mm இருக்குது. cast with hole of diameter. இந்த ஹோல் வந்து டயாமீட்டர் வந்து ஹோல் கொடுக்கலாம், ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது வந்து 0.2 mm, வந்து diameter is 0.2 mm, depth வந்து 0.3 mm கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ shown in figure, the hole is completely filled with a steel ball. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த ஹோல் வந்து ரொம்ப பிளாக்ல வந்து இது பண்ணிவிட்டு அதில் ஹோல் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த ஹோல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் பால் ஒன்று உள்ளே கொடுக்குறோம். இந்த ஹோல் இருக்குதுல்ல, கேஸ்டிங் பண்ணல ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வந்து கேஸ்டிங் ஸ்டீல் பால் வந்து உள்ளே ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த ஸ்டீல் பாலோட வெயிட் வந்து 2500 நியூட்டன். ஓகே, இங்கே இதுக்குள்ளே ஃபில் பண்ணுற ஸ்டீல் பால் ஒன்று. ஸோ லொக்கேட் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த பாடி. டேக் த வெயிட் ஆஃப் த காங்கிரீட் இஸ் 25,000 நியூட்டன் பர் மீட்டர் கியூப். ஓகே, சொல்லிட்டாங்க. ஸோ எப்படின்னா லொக்கேட் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த பாடி. ஸோ இப்போ என்னன்னா சென்ட்ரல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், சென்ட்ராய்டல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான். ஸோ சிமிலர் அதே தான். இப்போ ஃபர்ஸ்ட் வெயிட் ஆஃப் த காங்கிரீட் பிளாக் எடுத்துக்கிறோம். ஓகே, 0.6 0.75 into 0.5 into 2500 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகே, கொடுத்துருக்காங்களா 2500 நியூட்டன். ஓகே, சாரி 25,000 நியூட்டன். ஓகே, ஸோ வெயிட் ஆஃப் த என்டையர் காங்கிரீட் இஸ் 25,000 நியூட்டன் per மீட்டர் கியூப். ஸோ இதுக்கு முன்னாடி 5625 நியூட்டன் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, டோட்டல் வெயிட் ஆஃப் த பிளாக் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? பர் மீட்டர் கியூப்புக்கு சொல்லிடுவாங்க. ஸோ வெயிட் ஆஃப் த ரிமூவ்டு சாலிட். ஓகே, இதிலிருந்து ரிமூவ் பண்ணியிருப்போம் பார்த்தியா, அந்த சாலிட் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் த வால்யூம் வந்து π/4 d square into L. ஓகே, π/4 d square into L into 25,000. ஓகேவா? ஸோ ரிமூவ் பண்ணணும். இந்த ஃபார்முலா யூஸ் d square வந்து பார்த்தீங்கன்னா 0.2, L வந்து 0.3. ஸோ ஓகே, டயாமீட்டர் 0.2, டெப்த் வந்து 0.3. ஸோ அதான் கொடுத்துருவோம். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணால் 235.62. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? 5625 இந்த ரெண்டு ஏரியா. ஸோ இதில் இருக்கிற இந்த ரிமூவ் பண்ண மெட்டீரியலுக்கான வெயிட் பார்த்தோம்னா 235.62 நியூட்டன். ஓகே, இது வந்து என்டையர் ஏரியா ஹோல் இல்லாமல் இருக்கிற என்டையர் பிளாக் கன்சிடர் பண்ணுறது. ஹோல் இல்லாமல் கன்சிடர் பண்ணும்போது கிடைக்கிற வெயிட்டு, இது ஹோலோட இருக்கிற மெட்டீரியலோட வெயிட். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், மொத்தம் 3 பிளாக். ஒன்று வந்து சாலிட், இந்த பிளாக் எடுக்கிறோம். அடுத்து இதில் இருக்கிறத ரிமூவ் பண்ணியிருப்போம் பார்த்தியா, அதை ஒரு பிளாக் எடுக்கிறோம். உள்ள ஸ்டீல் பால் உள்ளே போடுறோம் பார்த்தீங்களா, அதை 3 இதை பண்ணிக்கலாம். ஒன்று என்டையர் சாலிட், ஒன்று இந்த ரிமூவ் பண்ண ஹோல். ஓகே, அதோட 2 உள்ள ஸ்டீல் பால் ஒன்று போடுறோம், அது ஒன்று. 3 இதை கன்சிடர் பண்ணுற ஏரியாவை. ஸோ காம்பனன்ட் சாலிட் பிளாக் எடுக்கிறோம். ஓகே, வெயிட் வந்து 5625. எக்ஸ்ஐ அப்படிங்கிறது இந்த இது. ஓகே, இது எக்ஸ் ஒய் இஜெட். ஓகே, எக்ஸோட லென்த் வந்து 0.75. ஸோ இதில் பாதி சென்டர் பாயிண்ட் என்னது 0.7375. ஓகே, முடிஞ்சிச்சா? அடுத்து ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 0.6. இதோட சென்டர் பாயிண்ட் பாதி என்னது 0.3. இஜெட் வந்து என்னது மொத்தம் வந்து 0.5. ஓகே, இஜெட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இது. ஓகே, இந்த ஏரியா வந்து 0.5. ஸோ இதில் பாதி 0.25. ஸோ இதோட சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு இப்போ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரிமூவ்டு ஹோல் சிலிண்டர் பிளாக். ஓகே, இந்த சிலிண்டர் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அது என்ன வரும், வெயிட் வந்து 235.62 கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ்ஐ வந்து என்னது இந்த சைடு. ஓகே, எக்ஸ்ஐ அப்படிங்கிறது வந்து சென்டர் பாயிண்ட் இங்கே வந்து கொடுத்துருக்கு. ஓகே, எக்ஸ்ஐங்கிறது 0.5 ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க இந்த சென்டர் பாயிண்ட். ஓகே, ஸோ 0.5. ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இந்த சைடு. ஓகே, இது என்னது ஆல்ரெடி 0.4. இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் சென்டர் பாயிண்ட் வந்து ஓகே, ஒய் ஆக்சிஸ் வந்து ஆல்ரெடி கிவன் 0.4 கொடுத்துட்டாங்க. இஜெட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் என்டையர் வந்து 0.3. ஓகேவா? ஸோ என்டையர் காங்கிரீட் வந்து 0.5. இந்த ஹோல் வந்து 0.3 ஹைட்டு. ஸோ இதில் மிடில் பாயிண்ட் வந்து பாதி 0.15. ஓகேவா? ஸோ அடுத்து ஸ்டீல் பால் உள்ள ஒன்று இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ அதில் வெயிட் என்ன சொல்லியிருக்காங்க, நியூட்டன்ஸ் வந்து 2500 நியூட்டன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே போடுற ஸ்டீல் பால். ஸோ அதுக்கு ஸ்டாண்டர்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்குள்ளே ஸ்டீல் பால் போடுறோம்னா ஆல்ரெடி ரிமூவ் பண்ண பிளாக்கு என்ன சென்டர் பாயிண்டோ அதே தான் வருது. ஓகே, அதே எக்ஸ்ஐயில் 0.5, ஒய்ஐயில் 0.5, இஜெட்ஐயில் 0.15. ஸோ அதே தான் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், 3ஐ மல்டிப்ளை பண்ணணும். WI XI. ஸோ WI அண்ட் XI. ஸோ 5000
625 into 0.375. So 2109.375. So WI 5625 into 0.3. So 1687.5. 5625 into 0.25. So 1406.25. ஸோ ரிமூவ் ஏரியாவுக்கு அதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஓகேவா? இந்த 235.62 இன்ட்டு எக்ஸ் 0.5. ஸோ 117.81. 235.62 இன்ட்டு 0.4 94.248. 235.62 0.15 35.343. ஸோ அடுத்து ஸ்டீல் பால் வந்து இது பண்ணுறோம். 2500 நியூட்டன் சொல்கிறாங்க. இது 0.5 2500 0.5 1250 2500 into 0.4 1000 2500 into 0.15 375. ஸோ இதை என்ன பண்ணுறோம், அது ப்ரொசீஜர் தான். எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் WXI டிவைட் பை சம் ஆஃப் WI. ஸோ W1 X1. ஸோ ரெண்டாவது வந்து சிலிண்டர் வந்து பிளாக் வந்து ரிமூவ் பண்ணுறோம், மூணாவது ஸ்டீல் பால் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இது நெகட்டிவ் சைன். ஓகேவா? ஸோ W1 டிவைட் பை W1 மைனஸ் W2 ப்ளஸ் W3. ஸோ அந்த வேல்யூ எல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே, 2109.37 மைனஸ் 117.81 1250. ஓகேவா? டிவைட் பை 5620. இந்த ஏரியா கண்டுபிடிச்சிருக்கு பார்த்தீங்களா? டிவைட் பை இந்த ஏரியா போடுறோம். 5625 மைனஸ் 235.62 ப்ளஸ் 2000. இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 0.40087 மீட்டர்னு கிடைக்குது எக்ஸ் பார். சிமிலர்லி ஒய் பார் டு ஃபைண்ட் த ஒய் பார். ஸோ W1 Y1 மைனஸ் W2 Y2 ப்ளஸ் W3 Y3. W1 மைனஸ் W2 ப்ளஸ் W3. ஸோ இதோட வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வரலாம். சரிங்களா? அந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கிறோம். டிவைட் பை இந்த வேல்யூ. ஓகே, எழுதிக்கிறோம். ஸோ சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு 0.3285 மீட்டர் கிடைக்குது. ஸோ அடுத்து எக்ஸெட் பார் அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வேல்யூலாம் எழுதிக்கிறோம். ஓகேவா? இந்த வேல்யூலாம் எழுதிக்கிறோம். W1 Z1 மைனஸ் W2 Z2 ப்ளஸ் W3 Z3 டிவைட் பை W1 மைனஸ் W2 ப்ளஸ் W3 வெயிட். ஓகேவா? ஸோ W3 இந்த வேல்யூலாம் எழுதிக்கிறோம். ஓகேவா? மைனஸ் இந்த வேல்யூ 375. ஸோ அதுக்கப்புறம் ஏரியா வேல்யூ அப்படியே எழுதிக்கிறோம். WI வேல்யூ அப்படியே எழுதிக்கிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 0.2213 மீட்டர். ஸோ centroid x bar minus y bar minus z bar is equal to 0.141087, 0.3287, 0.2213 meter is the centroid of the solid material. Okay, volume of the material. So x bar அப்படிங்கிறது x axis அங்கே x and y மட்டும் கண்டுபிடிப்போம். இங்கே வந்து x y z மூணுமே கண்டுபிடிக்கும் வால்யூம். ஓகே, தேங்க்யூ.